வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தள்ளி மனசு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ரச்சிதா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அவங்க ரோலை சுத்தி நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையே இருக்கும். ரொம்ப நல்லாவும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு சாதாரண படம் மாதிரி தான் போகும். ஆனா முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். நான் கதையை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால கதையை சொல்லாமே நான் நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஏரியால இருக்க பெரியவரை காட்டுறாங்க. அவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமா இருக்கும். இவருக்கு வேண்டிய எல்லாருமே முன்ன இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகிராமன் ஒரு நபர் இருக்கார்ல, எலக்ட்ரீஷியன் ஒர்க் எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இவர் ஈபில வேலை பார்ப்பாரு. அதனால தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெரியவரை இவங்க பண்ற ஹெல்ப்புக்காக எல்லாம் நன்றி சொல்றாரு. நன்றி சொல்லி எங்களை வெளியால ஆக்காதீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பெரியவரோட ஒய்ஃப் தள்ளி கூப்பிட்டு பேசுறாங்க. சமையல் வேலைக்காக ஒருத்தங்களை வர வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு லோ பிபி வந்திருக்கும், மயங்கி விழுந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களால சமைக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்கவங்களும் என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் விஷயத்த சொல்றாரு. அதுக்கு ஜானகிராமன் இருக்காருல, என் ஒய்ஃப் நல்லா சமைப்பா, அவ இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடுவான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜோதி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஜோதியை வர வைக்கிறாரு. ஜோதியும் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. நிர்வாகம் மட்டும் பண்ணாலே போதும். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, மத்த ஒர்க்கர் கிட்ட எல்லாம் இதை முடிங்க அதை முடிங்கன்ற மாதிரி வேலை வாங்குறாங்க. இவங்களும் முன்னாடி நின்று வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப யாரக்குறைய தாலி கட்டுற நேரம் வந்துருது. சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிருப்பாங்க. இப்ப பூவை போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டான டைமுக்கு வந்து பூவெல்லாம் மேல போடுறாங்க. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கு போறாங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு போல, நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த பெரியவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஜோதி தானே. இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோதிக்கு சில பொருள் எல்லாம் தரதுக்காக வந்திருக்காரு. எதுக்கு இதெல்லாம் தந்துட்டு இருக்கீங்க, வேணான்ற மாதிரி ஜோதி சொல்றாங்க. இல்லம்மா, நாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சோம், சரியான நேரத்துக்கு எல்லா வேலையும் பார்த்த, இந்தாமா வாங்கிக்கோன்ற மாதிரி தந்துடுறாங்க. ஜானகிராமன் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல இருக்கும் போது வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவரே பண்ணிடுவாரு. இதெல்லாம் ஒய்ஃபுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க முதல்ல உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, எனக்கு ஒரு டீ மட்டும் கிடைக்குமான்னு கேக்குறாரு. இவ்வளவு வேலையை தனியா பார்த்துட்டு ஒரு டீ கூட போட்டு குடிக்கலையான்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. இல்ல, உன் கையால குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருங்க போடுறன்ற மாதிரி ஒய்ஃபும் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் நிறைய தண்ணி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, நிறைய பால் எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு பாலை ஊத்திட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வர டைம் கரெக்டா இதை குடிக்கிறதுக்காகவே வந்துருவாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து தான் ரெடி பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுறாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறதுக்காக பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இவங்க ஊத்துறாங்க. மழை காலத்துல ஈபி ஆளுங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கும் பாத்தீங்களா. இப்ப நிறைய இடத்துல கால் பண்ணி வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால இப்ப ரொம்ப லேட் நைட் ஆயிருது. இப்ப வேலையை முடிச்சுட்டு இவருமே கிளம்புறாரு. ஒய்ஃப் இவர் ஒருவருன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பயங்கரமா மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இவருமே இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பையன் கண் முழிச்சிடுறான். ஏதோ ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். சின்ன பசங்க பொதுவா இப்படி பண்ணுவாங்கல்ல, அப்படிதான் பையன் பண்ணிருப்பான். இதனால இவங்க விலகி போயிருப்பாங்க. இப்ப திரும்பி ரொமான்ஸ் பண்றதுக்காக நெருங்கி வந்துட்டு இருக்காரு. வேணாம் வேணாம், திரும்பி பையன் முழிச்சிட போறான்ற மாதிரிலாம் ஜோதி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. திரும்பி ஒரு இடத்துல வேலை வந்திருக்க போல, உடனே கிளம்பி வான்ற மாதிரி இவரை கூப்பிடுறாங்க. ஒய்ஃபுமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இந்தாங்க கொடன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன், வெயிட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள விடியவே செஞ்சிருது போல. ஒரு வழியா வந்துட்டு இருக்காரு. அங்க வயறு கீழே விழுந்திருக்கு. அப்ப இந்த தண்ணியில கரண்ட் பாஸ் ஆகுது போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. செக் பண்ணலாம் செக் பண்றாரு. உண்மையிலேயே கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. இவரால தனியா சரி பண்ண முடியாது. அதனால ஆளுங்களுக்கு கால் பண்றாரு. ஆளுங்க போனையே எடுக்க மாட்டாங்க. இப்ப பைக்ல நடந்தெல்லாம் சில ஆளுங்க போக பாக்குறாங்க. அவசரப்பட்டு மிதிச்சிடாதீங்க, இங்க கரண்ட் பாஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எதிர பார்த்தா ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. பஸ்ஸை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இங்க இருந்தே ஜானகிராமன் வராதீங்க வராதீங்கன்ற மாதிரி கத்துறாரு. ஆனா அந்த டிரைவர் இதை கவனிக்க மாட்டாரு. பசங்களா அமைதியா இருங்கன்ற
செய்யான்ற மாதிரிலாம் பசங்களை கண்ட்ரோல் பண்றாரு. என்ன இவர் கவனிக்க மாட்டாரு, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜானகிராமன் யோசிக்கிறாரு. ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கிறாரு. அந்த கட்டை மூலியமா வயரை தள்ளி போட்டுலான்ற மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த கட்டையில இவர் தூக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்படி தூக்கிட்டு இருக்கும் போது வயர் கீழே இறங்கி இவர் மேலேயே பட்டுருது. அப்பதான் அந்த டிரைவருமே இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. அப்படி வயர்ல இருக்க கரண்ட் பட்டுச்சுல, இவர் ஷாக் அடிச்ச மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த இடத்துக்கு வராரு. வரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானகிராமன் ஃப்ரெண்டு தான். ஜானகிராமன் இப்படி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. உடனே வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு தகவலை கொடுத்துடுறாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா நேரா ஜோதியை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி ஜானகிராமனுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப பதறி அடிச்சு அந்த இடத்துக்கு வந்து ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஏற்கனவே ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இதை ஏத்துக்க முடியாம இந்த இடத்துல பயங்கரமா கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் வேற இருக்கான்ல, இப்படி சின்ன பையனை விட்டுட்டு போயிட்டானேன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா ஜானகிராமன் முன்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவங்களை பாத்துக்கிற வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கஷ்டம்னாலும் என்கிட்ட கேளுமா, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவருமே சொல்றாரு. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட்ல சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா இவங்களுக்கு ஓரளவுக்கு காசுலாம் கிடைக்குது போல. அதே சமயம் இந்த பெரியவரோட வீட்டு வேலை எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பெரியவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதவியில இருக்கிற ஆள் போல நிறைய பேர் இவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக வராங்க. சாப்பாடு சூப்பரா இருக்குன்ற மாதிரி பாராட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் சமைச்சா, நீங்க பாராட்டுறதோட நிறுத்திடாதீங்க, ஏதாவது கான்ட்ராக்ட் வந்தா இந்த பொண்ணு கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தரோன்ற மாதிரி சாப்பிட்டு பாக்குறவங்களும் சொல்றாங்க. பையன் பேரு சூர்யா அப்படின்றது. அவன் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் கிட்ட இந்த பெரியவர் பேசி பாக்குறாரு. அப்பதான் ஒரு வாரமா அவன் ஸ்கூலுக்கே போலன்றது தெரிய வருது. எதுக்குமா ஒரு வாரமா ஸ்கூலுக்கு அனுப்பலன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களால ஃபீஸுக்கு காசு ரெடி பண்ண முடியல, அதனால தான் அனுப்பலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்கிட்ட இதை சொல்லக்கூடாதாமா, உடனே கிளம்பு, ஒரு நல்ல ஸ்கூல்ல இந்த பையனை சேர்த்து வேணும் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்போ ஒரு நல்ல ஸ்கூல்ல பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. பார்த்தா இந்த ஸ்கூல் பசங்களை தான் ஏற்கனவே ஜானகிராமன் காப்பாத்திருப்பாரு. அந்த விஷயம் இப்பதான் ஹெட் மாஸ்டர் லேடிக்கு தெரிய வருது. அவங்களுமே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் மட்டும் இன்னைக்கு ஒயரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலனா எத்தனை பேரோட உயிர் போயிருக்கோனே சொல்ல முடியாது. நானே வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களா நான் வந்துட்டீங்க. கவலைப்படாதீங்க, நீங்க ஃபீஸ்ன்னு எந்த ஒரு அமௌண்ட்டை பே பண்ண தேவையில்லை, நாங்களே எல்லா செலவையும் பாத்துக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஜோதியை உங்களுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பையனுமே இந்த கிளாஸ்ல படிக்கலாம் ஆரம்பிச்சிடுறான். முதல்ல அம்மா அப்பா தானே சொல்லி தருவாங்க, இவனுமே அதெல்லாம் எழுதுறான். என்ன சொல்லி தந்தாங்கன்னு அம்மா கேக்குறாங்க. இவனுமே அம்மா அப்பான்னு சொல்லி தந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பான்னு அவன் எழுதியிருக்கான்ல, அதை பார்த்து இவங்க ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல, உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்களுமே சூர்யாவை நல்லபடியா வளர்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் சரி நீ உடனே பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பா அப்படிதானே பண்ணுவாரு, அதுதான் சொல்றாங்க. இப்ப இவனுமே டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு வேகமா ஓடுறான். ஒரு பெரியவர் பசியால துடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்துதான் இந்த பையன் ஓடுறான். இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட சாப்பாடெல்லாம் தந்துட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த சூர்யா நல்லா வளர்ந்துட்டான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. பெரியவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணோம். சூர்யா நீ கொஞ்சம் பண்ணித்தான்ற மாதிரி பெரியவர் சொல்றாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த சூர்யாவும் சொல்றான். ஒரு லேடிக்கு ஃபார்மை சரியா ஃபில் பண்ண தெரியல, அதே மாதிரி சில சர்டிபிகேட்டை ஏற்பாடு பண்ண முடியல, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன், உங்களுக்கு லோனை ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்றான். மேனேஜர் எல்லாரையும் போட்டு திட்டுறாரு. ஆனா சூர்யா கிட்ட மட்டும் அன்பா தான் பேசுறாரு. ஏன்னா சூர்யா வேலையில ரொம்ப கரெக்டா இருப்பாரு போல. ஒரு பொண்ணு பைக்ல ஹெல்மெட் போடாம வந்து போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு பேரு வேதா அப்படின்றது. அந்த வேதாவும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பாக்குறாங்க. அவங்க ஹெல்மெட்லாம் போட்டிருப்பாங்க, இருந்தாலுமே ஃப்ரெண்டை விட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. அப்படியா, நான் என்னோட அப்பாக்கு கால் பண்றேன்ற மாதிரி இவங்களுமே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. நீ இன்ஸ்பெக்டரோட பொண்ணாமா, கால்லாம் பண்ணாதமா, விடுறன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அப்படி வாங்க வலிக்குன்ற மாதிரி இவங்களும் கூட்டு போறாங்க. இவங்க சொன்னது உண்மையா என்னன்னு தெரியல. ஒரு பெரியவர் ரொம்ப நாளா காசு கட்டாம இருப்பாரு. இப்ப சூர்யாவும் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த பெரியவர் இருக்காருல, ஒரு உண்டியில எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. என்கிட்ட இவ்வளவு காசு தான்ப்பா இருக்கு, இதை தாண்டியும் காசு வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு சாவறதை தவிர வேற வழி தெரியலப்பா, இதை சாப்பிட்டு நான் சாக போறேன்ற மாதிரி சொல்றாரு. அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி சூர்யாவும் கண்ட்ரோல் பண்றாரு. இப்போதைக்கு இருக்க காசை தாங்க, நானே எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்க காசை மட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சூர்யா வீட்டுல குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, ஒரு தகவலை சொல்றதுக்காக வந்திருக்காரு. இந்த பிளட் குரூப் தேவைப்படுதான், நீ வந்து தரியா சூர்யான்ற மாதிரி கேக்குறாரு. உடனே கிளம்புறன்ற மாதிரி குளிச்சிட்டு இருக்க வரை கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேவைப்படுற பிளட் எல்லாம் தந்துடுறாரு. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் வேதா பைக்ல போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இவளா, ஒழுங்கா நில்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அச்சோ இவன் பார்த்துட்டான்
வந்துட்டானே அப்படின்ற மாதிரி வேதாவும் வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. வேதாவை எதுக்காக இவர் ஃபாலோ பண்ணிட்டு போறாருன்னு தெரியல. இது எல்லாத்தையும் போலீஸுங்க பாக்குறாங்க. என்ன ஒரு வயசு பொண்ணு ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு போறான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இவர் வேதாவை லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. 5 லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு எங்க போக பாக்குற, ஒழுங்கா காசை தந்துட்டு போன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணை ஹராஸ் பண்றான், நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்களை தூண்டி விடுறாங்க. மக்கள் எல்லாருமே இவர்கிட்ட பேசிட்டு இருக்க கேப்ல அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப ஜோதி இருக்காங்கல்ல, பையனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி இவரும் பதிலுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு பொற ஏறிடுது போல, பயங்கரமா இரும்பிட்டு இருக்காங்க. தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு குடிக்க வைக்கிறாரு. ஜோதி ஹெல்த்தை சரியா பாத்துக்க மாட்டாங்கன்னு பையனுக்கு தெரியுது. உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்கம்மா, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான், நீங்க இல்லனா என்னால இருக்கவே முடியாதுமா, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை நினைச்சு இவங்களும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப சூர்யாவா வேற ஒருத்தர் கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, இங்க வான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறாரு. அவங்க வந்தோன்னு ஒன்னால தான் இந்த மாதிரி பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப பாரு இவன் வந்து காசை கேட்கிறான், காசை நீயா தருவ, நான் தானே தரணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கூட சண்டை போடுறாரு. போக போக ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் வேணாம் சார் வேணாம் சார் விடுங்கன்ற மாதிரி இவரும் தடுத்துட்டு இருக்காரு. என்ன தடுக்காது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காருல, இவரை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. இப்பயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு போல, பயங்கரமா சவுண்ட் கேக்குது. சார் கதவை தரங்கன்ற மாதிரி இவரும் திறந்து உள்ள வராரு. பார்த்தா ஹஸ்பண்ட் தான் அடி வாங்கியிருக்காரு. ஒய்ஃப் ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு ஹஸ்பண்டை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. யாருமே காசை சரியா கலெக்ட் பண்ணல போல, அதனால மேனேஜர் எல்லாரையும் போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு சூர்யா வராரு. சூர்யாவும் காசை கலெக்ட் பண்ணலன்னு சொல்றாரு. முதல்ல மேனேஜர் கோவப்பட்டு பேசுறாரு. சரி விடு சூர்யா, நீ அடுத்த வாட்டி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துரு, இப்ப போன்ற மாதிரிலாம் அனுப்பிடுறாரு. இது எல்லாத்தையும் இங்க இருந்து ஒரு லேடி கவனிச்சிட்டு இருக்காங்க. சார் மத்தவங்க கிட்ட கூட நீங்க கோவப்படுறீங்க, ஆனா சூர்யா கிட்ட கோவமே பட மாட்டீங்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் சொல்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. இவ வேற அப்படின்ற மாதிரி வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப என்ன காரணம் அப்படின்றத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. சூர்யா இருக்காருல, ஒரு இடத்துல கலெக்ஷனுக்காக வந்திருக்காரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, இவர்கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நீ வந்து உட்காருன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. தப்பு தப்பா டச் பண்றதுக்காக வராங்க. ஆனா இவர் இருக்காருல, முதல்ல காசு எடுத்துட்டு வாங்க, நான் போனோன்ற மாதிரி சொல்றாரு. இரு எடுத்துட்டு வரன்ற மாதிரி இவங்களுமே மாடியில இருக்க ரூமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவர் சுத்தி முத்தி பார்க்கும் போதுதான் இது சாதாரண இடம் கிடையாது, விலை மாதுகள் இருக்கிற இடம்னு தெரியுது. இப்ப வேற ஒரு லேடி இருக்காங்கல்ல, யார் நீன்ற மாதிரி கேக்குறாங்க. மேல ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன், காசு கிடைச்சிருச்சுன்னா போயிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து மேனேஜர் அந்த ரூம்ல இருந்து வராரு. மேனேஜர் இந்த லேடி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அச்சுச்சோ இவன் பார்த்துட்டானே அப்படின்ற மாதிரி மேனேஜர் பயப்படுறாரு. இதை பத்திலாம் வெளியே சொல்லாதப்பா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டிருப்பாரு. அவன் சொல்லிட போறான்ற பயத்தினால்தான் அவன் கிட்ட எப்பவுமே ஸ்வீட்டா பேசுறாரு. அவன் காசை கலெக்ட் பண்ணலன்னு சொன்னாலும் ஸ்வீட்டா பேசுறாரு. இதெல்லாம் இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஒய்ஃபோட காலை சரியா கட் பண்ணலன்னு தெரிய வருது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி ஒய்ஃபை திட்டுறாங்க. இப்ப சூர்யா பைக்ல வந்துட்டு இருக்கும் போது வேதா எதிரதான் போயிட்டு இருக்காங்க. இவருமே லாக் பண்ண மாதிரி நிறுத்திடுறாரு. இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது, ஒழுங்கா என்னோட காசை தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நிறைய போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பொண்ணுங்க கிட்ட எப்ப பாரு கலாட்டா பண்ணிட்டு இருக்க, நீ யார் முதல்ல, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு போனதை பார்த்தாருல, அதனால தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. எதுக்குடா அந்த மாதிரி வயசு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார், அந்த பொண்ணு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏமாத்திட்டான்ற மாதிரி சொல்றாரு. இது 5 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாளா எப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்றாங்க. அந்த வேதாவோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்பா ஓபன் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அதுக்கான லோனை இவர் தான் சாங்ஷன் பண்ணி தந்திருப்பாரு. மொத்தம் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தந்திருப்பாரு. அதுக்கு கேரண்டி கையெழுத்தை இந்த வேதா தான் போட்டிருப்பாங்க. இவருமே காசை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. முதல் அமௌண்ட்டை வாங்குறதுக்காக அந்த கடைகிட்ட போயிருப்பாரு. அப்பதான் அந்த கடை ஸ்பாவா இல்ல வேற ஒரு கடையா இருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் ஏமாத்தப்பட்டது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 5 லட்சம் ரூபாய் பிரச்சனையில இப்ப நான் தான் சார் மாட்டிட்டு இருக்கேன், அதனால தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, உண்மையிலேயே இன்ஸ்பெக்டர் தான் அப்பாவா இருப்பாரு. இப்ப அப்பாவுமே பொண்ணை பார்த்து முறைக்கிறாரு. நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பையனை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவரு பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா இவங்க ஃப்ரெண்டுக்கு உண்மையா ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் இவங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஓடிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அப்பாவும் அந்த பையனை பத்தி சில விஷயங்களை சொல்றாரு. அந்த பையனை பத்தி ஏரியால விசாரிச்சிருப்பாரு. அவனை பொறுத்த வரைக்கும் யாரு ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவான் சார், அதனால தான் சார் பாவம் இவனை சிலர் ஏமாத்திடுறாங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. அவன் அப்பாவி பையன்றது இவருக்கு தெரிய வருது. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏமாந்துட்டன்றதுக்காக அவனை ஏமாத்துறது சரி கிடையாது, நான் காசை தரேன், நீ போய் அவன் கிட்ட தந்துருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. மறுநாள் சூர்யா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உன் காசை நான் தந்துடுறேன்ற மாதிரி செக்ல எழுதி தந்துடுறாங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயமும் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஐ லவ் யூன்ற மாதிரி எழுதி இவர்கிட்ட தராங்க. இவருமே பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இவருக்குமே
பிடிச்சிருக்கு, ஆனா என்னால முடிவு எடுக்க முடியாது, என் அம்மா சொல்ற பேச்சு தான் நான் கேட்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ உன்னோட அம்மாவை பார்த்து நான் பேசுறேன், எப்ப மீட் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அம்மா இந்த நாள் கோயிலுக்கு வருவாங்க, அங்க வா, நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜோதி இருக்காங்க பாத்தீங்களா, சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப பக்கத்துல இந்த பொண்ணு கும்பிட்டு இருக்கிறது இவங்களோட காதுல கேக்குது. கடவுளே என்ன பிடிக்க வச்சிரு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி தான் வேதா வேண்டிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா கடவுளையே மிரட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் அம்மா பேச்சு தான் கேட்பானா, அம்மா சொன்னாதான் என்ன ஓகே பண்ணுவானா, அதனால தான் அம்மா கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி வேண்டிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ கவலைப்படாதமா, நீ நல்ல பொண்ணாதான் தெரியுற, கண்டிப்பா எல்லாமே ஓகேவாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சூர்யா இந்த இடத்துக்கு வராரு. அதுக்குள்ள ரெண்டு பேரும் பேசிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சொல்றேன்ற மாதிரி அம்மா புரியாத மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஓஹோ, அப்ப நீ பார்க்க வந்ததே என்னதானா, டே ஒரு நல்ல பொண்ணதான் பிடிச்சிருக்க, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழகிறதுக்கு ஏத்துக்கிறாங்க. இப்ப சூர்யா வேலையில இருக்கும் போது வீட்டுல இருந்து போன் கால் வருது. உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. இப்ப இவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்திருக்கும். இன்ஸ்பெக்டருக்குமே இல்ல ஓகே தான். அதனால இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல சம்பந்தம் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. சூர்யாக்கு நாங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இந்த இடத்துல பேசி முடிச்சிடுறாங்க. நிறைய பேமெண்ட்லாம் வராம இருந்தது பாத்தீங்களா, சூர்யா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுறாரு. சார் பர்ச்சேஸுக்காக லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி லீவ் எடுத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பைக்ல ஒவ்வொரு இடமா சுத்துறாங்க. இவங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பைக்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப தெரியாதனமா ஒரு கார் இடிச்சு இவங்க பறந்து போய் விழுறாங்க. ரெண்டு பேருக்கும் நிறைய காயப்படுது. ஆம்புலன்ஸ்ல இவங்க ரெண்டு பேரையும் ஏத்தி கொண்டு போறாங்க. இந்த தகவல் எல்லாமே ஜோதிக்கு தெரிய வருது. ஜோதி இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட கண்முழிச்சிடுறா. ஆனா இவருக்கு ரொம்ப காயம் பட்டிருக்கு. இவருக்கு ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஆபரேஷன் அளவுக்கு காயமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்ப ஆபரேஷன் எல்லாம் முடிச்ச டாக்டர் வெளியே வந்துடுறாரு. இவங்களுமே டாக்டர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் உயிரோட தான் இருக்காரு, ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இழுக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவர் இப்ப பிரெயின் டெட் கண்டிஷன்ல இருக்காரு, அதாவது கோமாக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்ப அவன் கோமால இருந்து வெளியே வருவான்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சில கேஸ்ல ஒரே மாசத்துல எல்லாம் வெளியே வந்துருவாங்க, ஆனா நிறைய கேஸ்ல வருஷ கணக்குல கூட வெளியே வராம இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டு இவங்க ஃபீல் பண்றாங்க. அதே சமயம் இது பொண்ணோட அப்பாக்கும் தெரிய வந்துருது. அதே மாதிரி டாக்டர் இருக்காருல்ல, பொண்ணுக்கு ஷாக்கிங்கான விஷயத்தை இப்போதைக்கு சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதனால பொண்ணு கிட்ட இப்போதைக்கு அந்த பையனோட கண்டிஷனை பத்தி சொல்ல மாட்டாங்க. டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஜோதி மயங்கியே விழுந்திருப்பாங்க. இப்பதான் கண்முழிக்கிறாங்க. டாக்டர் இருக்கார்ல, திரும்பி ஜோதியை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. இப்ப ரூம்ல வந்து ஜோதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பையன் பிரெயின் டெட் ஆயிட்டான்ல, எத்தனை வருஷம் கழிச்சு அவன் கண் முழிப்பான், இல்ல கண்ணே முழிக்க மாட்டானான்ற மாதிரி நிறைய கேள்விலாம் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க மத்தவங்களுக்கு அந்த ஆர்கன்லாம் டொனேட் பண்ணீங்கன்னா மத்தவங்களாவது அது மூலியமா உயிர் வாழலாம். உங்க பையனே வேற ஒரு ரூபத்துல உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கும், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டாக்டர் சொல்றதுதான் சரியா படுதுன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் கையெழுத்தெல்லாம் போட்டு தந்துடுறாங்க. வேதா எப்ப கேட்டாலும் அப்பா ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு போல. ஏன்பா இப்படி சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவனுக்கு என்னதான் பாச்சு, என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இதை கேட்கிற வேதா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்றாங்க. ஒரு 3 பேர் ரொம்ப நாளா பே பண்ணாம இருப்பாங்க. அவங்களுமே மேனேஜரை பார்த்து அமௌண்ட்டை பே பண்றதுக்காக வந்திருக்காங்க. உங்க அமௌண்ட் ஏற்கனவே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. எங்களுக்கு பதிலா அந்த பையன் தான் கட்டியிருப்பான், நாங்க இன்னும் கட்டவே இல்லை, இந்தாங்க அமௌண்ட் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் இவங்க தராங்க. அதாவது சூர்யாவே இவங்களுக்கு பதிலா அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிருக்காரு. இப்படிப்பட்ட பையனுக்கா இவ்வளவு சீக்கிரத்துல சாவு வரணும் அப்படின்ற மாதிரி மேனேஜரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. ஜோதியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை எப்பயோ இழந்திருப்பாங்க, இருந்தது பையன் மட்டும்தான். பையனையும் இழந்துட்டாங்கல்ல, இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மட்டும் எதுக்கு இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பையனோட ஆர்ட் தான் வேற யாருக்கோ போயிருக்கு, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கடைசியா பார்த்துட்டு நம்ம உயிரை கூட விடலான்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. டாக்டர் கிட்ட என்னோட பையனோட ஆர்ட்டை யாருக்கு வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, நீங்க இதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க பின்னாடியே ஓடி ஏடகடமா கீழே விழுந்துடுறாங்க. ஒரு நர்ஸுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எழுப்புறாங்க. நர்ஸு கிட்டே இவங்க விஷயத்த சொல்றாங்க. மேடம், அந்த நேரம் நான் தான் கூட இருந்தேன், யாருக்கு அதை வச்சாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு வெளியே சொல்லாதீங்க. வேற ஒரு ஏரியால இருக்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டுக்கு தான் அந்த ஆர்ட்டை
அவர்கிட்ட வச்சாங்க, இதுதான் அவரோட டீடைல் அப்படின்ற மாதிரி டீடைல்லாம் எழுதி தந்துடுறாங்க. அந்த ஏரியாவுக்கு போனோன்ற மாதிரி இவங்களுமே டிராவல் பண்றாங்க. நடந்தே தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. வெயில் ஹெவியா இருக்குல்ல, இவங்க ஏடகரமா ஒரு இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த வழியா வந்துட்டு இருந்தவரும் காரை நிறுத்தி தண்ணி எல்லாம் ஊத்தி இவங்களை எழுப்புறாரு. என்னமாச்சு, நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த நபருக்கு போன் கால் வருது. நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மாதிரி பேசுறாரு. அப்ப நம்ம தேடி வந்ததே இவர் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இவரோட ஆர்ட்ல கைய வைக்கிறாங்க. பையனோட ஆர்ட் துடிக்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நான் உடனே ஸ்கூலுக்கு போனோமா, என் கூட வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாரு. ஸ்கூல் வாசல்ல இவங்களை உட்கார வச்சிடுறாரு. நீங்க இங்கே இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட ஸ்கூல்ல சின்னதா ஒரு இஷ்யூ வந்திருக்கு போல, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவருக்கு அடுத்த லெவல்ல இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட அந்த இஷ்யூவை என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரிலாம் பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. இப்ப ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சுல, அந்த அம்மாவை பார்க்க போலான்னு யோசிக்கிறாரு. இப்ப ஜோதி உட்காந்துட்டு இருக்கும் போது பையன் எதிர வந்து நிக்கிற மாதிரி ஜோதிக்கு தோணுது. பையன் வரல, அவர் தான் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவர் பேரு கமல் அப்படின்றது. உங்களுக்கு என்னாச்சுமா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் வீட்டுல கொண்டு போய் விடுறேன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்னோட வீட்டுல வேணா வேலை பார்க்கறதுக்காக வரீங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பேசாம பையன் கூடயே இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆர்ட் இருக்கிறதுனால இவரை பையனா நினைக்கிறாங்க. இப்ப இவருக்காக காலையில டீலாம் ரெடி பண்ணி தராங்க. அவருமே டேஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை கேட்கிற இவங்களுக்குமே லைட்டா இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கு. இவர் பயங்கரமா ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு நாளைக்கே இவ்வளவு ஸ்மோக் பண்றாரு, வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்து இவர் இறந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க பையனோட ஷூ எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரோட ஷூவை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கமலம் பாத்துறாரு. நீங்க எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சமையல் வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுல என்னப்பா இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவருமே ஸ்கூலுக்கு வந்து வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. டீச்சர் எடுக்கிறதுக்கான இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க போல, நிறைய பேர் அட்டன் பண்றதுக்காக வராங்க. அந்த மாதிரி காவியான்னு ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் நிறையவே இருக்கு. நீங்க இந்த வேலைக்கு கரெக்டா இருப்பீங்கன்னு வேலையை போட்டு தந்துடுறாரு. கமல் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த காவியாவை மத்த டீச்சர்ஸ்க்குலாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இப்ப கமலோட வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க சூப்பரா சமைப்பாங்கல்ல, சாப்பாடு சூப்பரா இருக்குன்ற மாதிரி வந்திருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, அம்மா கையால சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பசங்க ரெண்டு டீமா பிரிஞ்சு பாஸ்கெட் பால் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பசங்க சரியாவே விளையாடல. என்னதான் பசங்க விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு காவியா இருக்காங்கல்ல, அந்த பசங்க கூட விளையாடுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த கமலம் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் குறுகுறுன்னு தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்க மேட்சை முடிச்சுட்டு இந்த இடத்துல பேசுறதுக்காக வராங்க. இவர் இருக்கார்ல, பசங்களை மாதிரியே நீங்களும் ட்ரெஸ் போட்டு விளையாண்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சின்னதா ட்ரெஸ் போட்டு விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இவர் தப்பா சொல்ற மாதிரி இருக்குல்ல, இதனால இவங்களுமே கோவப்பட்டுட்டு இங்க இருந்து வேகமா நடக்கிறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. இப்ப கமல் அவரோட வீட்டுல தான் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி இவருக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. போலீஸ் தேடி வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் தெரிய வருது போல. ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்ப இவருமே ஜோதி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒருவேளை போலீஸ் என்ன தேடி வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அப்படி வந்தா நான் வீட்டுல இல்ல பெங்களூருக்கு போயிட்டேன்னு சொல்லி சமாளிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் வந்திருக்கானா, வேதாவோட அப்பா தான் வந்திருக்காரு. இவங்க என்ன இந்த வீட்டுல பண்றாங்கன்ற மாதிரி வேதா அப்பா ஷாக் ஆகுறாரு. நீங்க என்ன இங்க பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நான் இப்ப இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. வேதா எப்படி இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. வேதா ரொம்ப உடஞ்சு போயிருக்கா, நீங்க தான் வந்து அவகிட்ட பேசி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. நான் கண்டிப்பா வந்து பேசுறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, கமலை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், கமல் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கமல் வீட்டுல இல்ல, வேலை விஷயமா பெங்களூருக்கு போயிருக்காருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன், கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இந்த கமல் கார்ல போயிட்டு இருக்கும் போது காவியா நடந்து போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. காவியா கார்ல ஏறுங்க, நான் டிராப் பண்றேன்னு சொல்றாரு. இல்ல சார் நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, ஏறுங்கன்ற மாதிரி திரும்பி வற்புறுத்துற மாதிரி பேசுறாரு. சார் அதான் வேணான்னு சொல்றேன்ல சார், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற இவரும் லைட்டா இந்த இடத்துல கோவப்படுறாரு. கமலை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரர் போல, இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்காரு. பேரண்ட்ஸ் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. வீடியோ கால்ல தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஜோதி வந்து இவருக்கு காஃபி எல்லாம் தராங்க. நான் ஒருத்தங்களை பத்தி சொன்னல, இவங்க தான் அவங்க, என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால பேரண்ட்ஸுமே ஜோதிக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கமல் வீட்டுல உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சாம்பல்ல ஒரு பெரிய பீஸ் இவரோட டி-ஷர்ட்ல படுது. இத பார்த்தே
ஜோதி ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா அதை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோண்டு சாம்பல் என்ன எரிச்சிடவா போது, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாரு. இல்ல வலிக்கோன்றதுக்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒன்னு சொன்னா செய்வியான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அடிக்கடி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்க, குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற, வேற ஏதாவது பாதிச்சிட போது, இப்படி பண்ணாதப்பான்னு சொல்றாங்க. எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு கோவமா சொல்றாரு. இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. இப்ப வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்ல டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி பிளான் இருக்கும் போல. பசங்க டான்ஸ் ஆடுறாங்க. காவியாவும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது காவியாவை தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காவியாவை ரூம்க்கு வர சொல்லியிருப்பாரு. அவங்களுமே வந்துடுறாங்க. உங்களால தான் அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தது, இந்தாங்க மாலன் போட்டு விட வராரு. ஆனா இவங்க கையில வாங்கிக்கிறாங்க. இப்ப சால்வியை போடுற மாதிரி இவங்களை கட்டி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரி இவங்களும் ஓட பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு டீச்சர் கதவை திறந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தப்பிக்கிறதுக்காக அவரோட மெயின் பாயிண்ட்லயே ஓங்கி இடிக்கிறாங்க. அவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. அந்த காவியா அடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால வழக்கத்தை விட அதிகமா கமல் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஜோதியும் கவனிக்கிறாங்க. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவரா குடிக்கிறீங்க, போதுன்ற மாதிரி தடுக்கிறாங்க. என்ன தடுக்காதீங்க, நான் அப்படிதான் குடிப்பன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதானே ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு, இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்ட போது சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், என் அப்பா அம்மாவை தாண்டி யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கோபமா கேட்கிறாரு. இவங்க இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்க அம்மா கிட்ட போன்ல பேசுனீங்கல்ல, அந்த விஷயத்த கேட்டுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. குடிக்காத தம்பி நிறுத்துன்ற மாதிரிலாம் தடுக்கிறாங்க. இவங்க தடுக்கிறேன்னா அந்த பாட்டிலே உடச்சி வெட்டுறாங்க. இதனால இவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாது, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி இவங்களை துரத்தி விடுறாரு. இவங்களும் சோகமா வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப திரும்பி அந்த இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கமல் இப்பயாவது வீட்டுல இருக்காரான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே தயங்கி தயங்கி இப்பதான் வெளியே போனாருன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக இப்படி பொய் சொல்ற, நீ பொய் சொல்றது உன்னோட கண்ணை பார்த்தே தெரியுதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் கமலை எதுக்காக தேடி வந்திருக்காருன்றத ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா சூர்யாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டை இவர் வந்து பார்த்திருப்பாரு. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிருப்பாரு. பார்த்தா கார்ல வந்தவங்க திட்டமிட்டு தான் இடிச்சுட்டு போயிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இன்ஸ்பெக்டர் தகவல் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்திருப்பாரு. அவங்கள கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. திட்டமிட்டு தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணோம், டாக்டர் சொல்லி தான் பண்ணோன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவருமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டருமே விஷயத்த சொல்றாரு. கமலுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணோன்ற நிலைமை இருக்கு, ஆனா டோனர் கிடைக்காம இருக்கு. என்ன பண்றதுன்னு கமல் யோசிக்கிறாருல. டாக்டர் கூட சேர்ந்து தான் இந்த விஷயத்த பிளான் பண்ணிருப்பாரு. டாக்டர் இதனால தான் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. அவர் பிரெயின் டெட் ஆயிட்டாரு, அவர் ஆர்கனை யூஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாரு. மறுநாள் காவியா இருக்காங்கல்ல, கமலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வேலையே எனக்கு தேவையில்லை, ராஜினாமா லெட்டரை தரதுக்காக தான் வந்தன்ற மாதிரி இவர் மேல தூக்கி எரிஞ்சிட்டு போக பாக்குறாங்க. ஆனா இவர் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. இவங்க கத்துறாங்க. வெளியே தான் இந்த ஜோதி உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பொண்ணு சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி தான் செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. காவியாவும் இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் விட மாட்டாரு, எப்படியாவது தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கதவு லாக் ஆயிருக்குல்ல, ஜோதி கதவு உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. உடைச்சிட்டு உள்ள வந்தவங்க வேணான்ற மாதிரி கமலை தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கமல் கேட்க மாட்டாரு, இவங்களையும் போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் காவியா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக போயிடுறாரு. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. அந்த ஆயுதத்தை வச்சு இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவங்க அடிச்ச அடியில அந்த நபர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. சோ இவங்க கொலை கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்திருக்கு போல. இவங்களுக்கு சார்பான லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இது தற்காப்புக்காக நடந்த கொலை, இதுக்கு தண்டனை தரக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இவங்க திட்டமிட்டு தான் பண்ணிருக்காங்க, வேணும்ட்டே அவரோட வீட்டுல வேலைக்கு போயிருக்காங்க, அவரை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஜோதி உண்மையிலேயே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அவரோட வீட்டுக்கு போனாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற பேரண்ட்ஸ் இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்டை இழந்துட்டேன், எனக்குன்னு இருந்தது பையன் மட்டும்தான், அவனுமே இறந்து போயிட்டான். அவன் இறந்ததுக்கு காரணம் தெரிஞ்சு கூட நான் இவனை மன்னிக்கலாம் தான் நினைச்சேன், ஏன்னா இவனை என்னோட பையன் மாதிரி எப்படியாவது மாத்திரலாம் நினைச்சேன். ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியல, என்ன இந்த மாதிரி பண்ண வச்சிட்டான்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. பேசிட்டு இருக்க ஜோதி உடம்பு முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஜோதி அவங்களோட உயிரை இந்த இடத்துல விட்டுடுறாங்க. இதை பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க.
இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.